அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமா மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். திருத்தூதர் அணியில் சேர்த்து கொள்ளப்பட தகுதி வாய்ந்த இப்புனித பேறு பெற்றவர். ஏனெனில் அவர் நல்லவர், தூய ஆவியாலும் நம்பிக்கையாலும் நிரம்பியவர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை திருத்துதரான புனித பர்னாவுடைய விழாவை கொண்டாட நம் அனைவரையும் இருகரம் பறித்து அழைக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்படவில்லை என்றாலும் தன்னுடைய ஆன்மாவை ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்பியவரும் தன்னுடைய வார்த்தையாலும் செயல்பாடுகளினாலும் பல ஆன்மாக்களை ஆண்டவரிடத்தில் அழைத்துச் செல்வதில் பெருமகிழ்ச்சி அடையக்கூடியவருமாக இருக்கின்ற திருத்தூதர் பர்னபா பவுலடிகளாரோடு இணைந்து இந்த உலக திருச்சபைக்கு அவர் முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த அளவிற்கு தன்னை கடவுளிடத்தில் அர்ப்பணித்தாரோ அதே போல தன்னுடைய உடலையும் உயிரையும் இறைவனுக்கு என்று அர்ப்பணிக்க விரும்பி ஆண்டவருடைய வாழ்வுக்காக ஆண்டவருடைய பணிக்காக தன்னை அர்ப்பணிக்கிற பொழுது கல்லால் எரிந்து கொல்லப்பட்டதாக இவரது வரலாற்று சரித்திரம் சொல்லுகிறது. திருத்தூதர் பர்னபா இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்தது போல நாமும் இறைவனுக்காக நம்மை அர்ப்பணிக்கத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைப்பு கொடுத்திருக்கிறார். எனவே அந்த அழைப்பை ஏற்றவர்களாக இவர் விட்டு சென்ற பாதச்சுவடுகளில் நாமும் பயணித்து நம்முடைய ஆன்மாவையும் நம்மை சார்ந்தவருடைய ஆன்மாவையும் பாதுகாத்து வழிநடத்த இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாக இருப்பேன் அவற்றுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாலும் தூயாவியாலும் நிரம்ப பெற்ற புனித பர்னபாவை பிற இனத்தாரை மனமாற்றும் பணிக்கு என ஒதுக்கி வைக்க ஆணையிட்டுள்ளே. அவர் பெருமகிழ்ச்சியுடன் போதித்த கிறிஸ்துவின் அச்செய்தி சொல்லாலும் செயலாலும் உண்மையுடன் அறிவிக்கப்பட செய்தருள்வீராக. உம்மோடும் தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பர்னபா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெரும் திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 11 இறை வார்த்தைகள் 21 26 மற்றும் பிரிவு 13 இறை வார்த்தை 1 3 முடிய. அந்நாள்களில் பெரும் தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெரும் திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெரும் திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில் தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். அந்தியோக்கிய திருச்சபையில் பர்னபா, நிகர் எனப்படும் சிமியோன், சீரேன் ஊரானாகிய லூக்கியு, குறுநில மன்னன் ஏரோதுவிடம் வளர்ந்த மனாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும் போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்களை புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட போது தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகமுள்ள அனைவருக்கும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டார். பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள்.
மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ் தேய்த்துங்கள். பல்லவி. பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பல்லவி. பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் செல்லும் பொழுது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழ செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கட்சிகளில் வைத்துக் கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ, 2 அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையாள் தம் உணவுக்கு உரிமை உடையவர். நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதி உடையவர் யார் என கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுது வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உடையவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். கிறிஸ்தேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை திருத்தூதர் புனித பர்னபாவுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் இருகரம் விரித்து அழைக்கின்றது. திருப்பலியின் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது போல திருத்தூதர் பர்னபா அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் தன்னுடைய பணிக்காக அழைக்கப்பட்டவர் அல்ல. இந்த 12 நபர்களில் மாறாக தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்பி தன்னுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தி இறைவனுடைய கரத்தில் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்பிய இவர் தன்னுடைய சுயநலத்துக்காக மட்டுமல்ல, தன்னை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ நல்வுள்ளங்களை இறைவனுடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்க விரும்பியவர்தான் இந்த திருத்தூதர் பர்னபா. இவருடைய வரலாற்று சிந்தனைகளை சற்று புரட்டி பார்த்தோம் என்றால், பவுலடிகளார் சவுலாக இருக்கின்ற பொழுது இந்த கிறிஸ்தவ மதமே உருவாகக்கூடாது என்பதற்காக கிறிஸ்துவத்தை அழிக்க கங்கணம் கட்டி கொண்டிருந்தவர் ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டு
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு சீடனாக இவர் மாற்றப்பட்டு இயேசுவால் அழைக்கப்பட்ட சீடர்களோடு தன்னுடைய உரையாடலை எடுக்கின்ற பொழுதும், இயேசுவினுடைய பணிக்காக தன்னை அர்ப்பணிக்க விரும்புகிறேன் என்று சீடர்களிடம் பவுலடிகளார் சொல்லப்படுகிற பொழுதும் எந்த ஒரு சீடர்களும் பவுலடிகளாரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். காரணம் என்னவென்றால், கிறிஸ்துவத்தை அழிக்க விரும்பியவன் நம்மோடு வாழ வருகின்றான் என்ற ஒரு அச்சம். இரண்டாவது, வெறும் வார்த்தைகளினால் கிறிஸ்துவை சொல்லி ஒருவேளை நம்மையும் அழித்து விடுவாரோ என்ற பயத்திலே சீடர்கள் பவுலடிகளாரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். அந்த தயக்கத்தை முழுவதுமாக போக்கியவர் இந்த திருத்தூதர் பர்னபா. சீடர்களிடம் பவுலடிகளாரை பற்றி முழுவதுமாக வெளிப்படுத்தி ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணிக்க வந்திருக்கின்றவர் என்று அவர்களிடம் சொல்லி, திருச்சபையில் இருபெரு தூண்களாக இருக்கின்ற பவுலடிகளாரும் நம்முடைய ராயப்பரும் எந்த அளவிற்கு திருச்சபை வழி நடத்தினார்களோ அதற்கு முழுவதுமாக உறுதுணையாக இருந்தவரும் இந்த பர்னபா தான். அதோடு சேர்ந்து இந்த ஆதி கிறிஸ்துவனுடைய முதல் நிலைமைகளிலே விருத்த சேதனம் வேண்டும் என்று ராயப்பர் சொல்லப்படுகின்ற பொழுது பவுலடிகளார் விசுவாசம் உள்ளவர்கள் விருத்த சேதனம் தேவையில்லை என்று வாதாடுகிற பொழுது பவுலடிகளாருக்கும் ராயப்பருக்கும் உறுதுணையாக இணைப்பு பாலமாக இருந்தவரும் இவரே. இந்த உலக திருச்சபையின் முதலாக கிறிஸ்துவர்கள் என்று அழைக்கப்பட்ட அந்த கிறிஸ்துவ சமுதாயத்திற்கு பவுலடிகளாரோடு சேர்ந்து இறையாட்சி பணிக்காக சென்றவரும் இந்த பர்னபா தான். எந்த அளவிற்கு இந்த ஆதி திருச்சபைக்கு தன்னுடைய முழு ஒத்துழைப்பை கொடுத்து ஆண்டவருடைய கரத்திலே தன்னை அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று விரும்பியவர் கற்களால் எரிந்து கொல்லப்பட்டிருக்கின்றார். ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். தன் ஆன்மா ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இருக்கின்றார். அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அளவிற்கு இறைவனிடம் தன்னையை முழுவதுமாக அர்ப்பணித்த இந்த பர்னபா என்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தை நீங்களும் நானும் சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தையை உங்களுக்கும் எனக்கும் பர்னபாவுக்கும் சொல்லுவதை போலத்தான் நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. தம் சீடர்களை நோக்கி சொல்லுகிறார். அதே போல இந்த திருப்பலி வழியாக, இந்த திருவிழாவின் வழியாக உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். நீங்கள் செல்லும் பொழுது விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று பறைசாற்றுங்கள் என்று ஆண்டவர் தன் சீடர்களுக்கு ஆணை இடுகிறார், கட்டளை இடுகிறார், அன்பின் வழியை வகுத்து கொடுக்கிறார். விண்ணரசு நெருங்கி விட்டது என்று பறைசாற்றுங்கள். இவ்வாறு வெறும் வார்த்தைகளினால் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லுவதை விட அதனுடைய அறிகுறிகள் என்ன என்பதையும் நற்செய்தி வாசகத்தின் வழியாக வெளிப்படுத்தினார். நலம் குன்றியவர்களை குணமாக்குவதும், இறந்தோருக்கு உயிர் பெற்றெழச் செய்வதும், தொழுநோயாளர்களை நலமாக்குவதும், பேய்களை ஓட்டுவதும், இறுதியாக கொடையாக இலவசமாக பெற்றீர்கள், கொடையாக இலவசமாக அடுத்தவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அளவிற்கு கொடையாக இலவசமாக நீங்கள் பெற்றவர்கள் உங்களுடைய பயணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அதே நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு மட்டுமல்ல பர்னபாவுக்கும் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். ஆன்மீக பயணம் மேற்கொள்கிறவர்கள், விண்ணரசை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறவர்கள், அந்த விண்ணரசிற்கு எது தேவையோ அதை மட்டும்தான் நாம் சுமந்து செல்ல வேண்டும். மண்ணுலக பயணம் செய்கிறவர்கள், மண்ணுலகில் இந்த உலகத்தில் தேவைப்பட்டதை அனுபவிக்க விரும்புகிறவர்கள், மண்ணுலக ஆசைகளோடு வாழ விரும்புகிறவர்கள், அதற்கு தேவையான பயண செலவுகளை சுமந்து செல்ல வேண்டும். எனவே நாம் அனைவருமே மண்ணுலக பயணிகள் அல்ல, மாறாக விண்ணுலகை சார்ந்தவர்கள். விண்ணுலக பயணத்திற்கு நமக்கு எது தேவையோ அதை சுமக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த அன்பு, மன்னிப்பு, சமாதானம், உண்மைக்கு போராடுதல், இறைவனுக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய இந்த அனைத்து குணநலன்களையும் நாம் சுமந்து செல்ல வேண்டும். மாறாக பொன்னோ வெள்ளியோ செப்பு காசோ எதையும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். இடைக்கச்சையும் கட்டி செல்ல வேண்டாம். பயணத்திற்கு 2 அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடி எதையும் எடுத்து செல்ல வேண்டாம். என்றென்றால் இவை அனைத்தும் மண்ணுலக பயணத்திற்கு தேவையாக இருக்கிறது. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறுதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக சொல்லி முடித்து வைக்கிறார். எங்கு நீங்கள் செல்கிறீர்களோ அங்கு அந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாக கடவுளாக என்று சொல்லுங்கள்.
சமாதானத்திற்குரியவன் வீட்டில் நீங்கள் நுழைந்தால் அந்த சமாதானம் அவனோடு நின்றுவிடும், இல்லை என்றால் அது திரும்பவும் உங்களுக்கு வந்துவிடும் என்று சொல்லுகிறார். ஏனெனில் வேலையாள் தம் உணவுக்கு உரிமை உடையவரை என்றும் ஆண்டவர் தன்னுடைய நற்செய்தியில் இறுதி அத்தியாயத்தில் முடிக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் சுமந்து செல்வது சமாதானம். நம்முடைய வாழ்விலே எதை அனுபவிக்க விரும்புகின்றோமோ அது சமாதானம். ஏனென்றால் இயேசு இந்த மண்ணுலகில் பிறக்கின்ற பொழுதும் வானதூதர்கள் இடையர்களுக்கு சொன்னது அதே சமாதானத்தை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்த பிறகும் இதே சமாதானத்தை தன் சீடர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சமாதானத்தை சுமந்து செல்லக்கூடிய சிறந்த கருவிகளாக, சிறந்த படைப்பாளிகளாக, சிறந்த சீடர்களாக, சிறந்த அன்பின் தூதுவர்களாக இன்று பர்ணபாவோடு சேர்ந்து நாமும் இந்த அன்னையாம் திருச்சபையிலே பயணிப்போம். அவர் தன்னுடைய பாத சுவடுகளை உங்களுக்கு விட்டு சென்றிருக்கிறார். அந்த பாத சுவடுகளில் நாமும் நடப்போம். நம்முடைய சந்ததியார்கள், பின்வருகின்ற சந்ததியார்கள் அந்த பாத சுவடுகள் நடப்பதற்கு நாமும் தகுதியுடையவர்களாக இருக்க இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். பர்ணபாவை ஆசீர்வதித்த இறைவன் உங்களையும் என்னையும் இந்த திருப்பலிப்படியாக ஆசீர்வதித்து வழி நடத்தி செல்ல நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். நான் தருவேன் இறைவா, இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா, கூரை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா, கூரை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா, கரையா பாவத்தை நீக்கிடவே கல்வாரி மலையில் இறந்தாய். சகோதர சகோதரிகள், என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. பிற இனத்தாருக்கு நற்செய்தி மொழியை கொண்டு செல்ல புனித பர்ணபாவை தூண்டிய உமது அன்பிற்கு எங்கள் உள்ளங்களிலும் பற்றி எறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ள இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் ஆனதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடும் அது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று ஆகவே. உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுடின் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவையில் நினைவு கூர்ந்திருடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாடும் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்ப்புடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக வழியில் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, குறித்து திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித சின்னப்பர், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற திருத்தூதர் பர்னபா மற்றும் இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவரிடம் என்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாகும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர்.
செவ்வரியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்துமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். இறைவன் நமது வானக தந்தை, இதை உணர்ந்தாலே குளிர்ந்திடும் சிந்தை, குறைகள் தீரும் கவலைகள் மாறும், குழம்பிய மனதில் அமைதி வந்தேரும். இறைவன் நமது வானக தந்தை. பறவைகள் வீரைப்பதும் அறுப்பதும் இல்லை, பத்திரப்படுத்தி வைப்பதும் இல்லை. பறவைகள் வீரைப்பதும் அறுப்பதும் இல்லை, பத்திரப்படுத்தி வைப்பதும் இல்லை. மறந்து விடாமல் அவைகளுக்கு உணவு, மறந்து விடாமல் அவைகளுக்கு உணவு வாரி வழங்கி தேனி காக்கும், தேனி காக்கும், தேனி காக்கும். இறைவன் நமது வானக தந்தை. இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலை வாழ்வின் பிணையான திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் திருத்துதரான புனித பர்னபாவின் நினைவாக நாங்கள் அடையாள முறையில் கொண்டாடிய மறைபொருளை தெளிவாக கண்டுணர்வும் பேறு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.